குட் மார்னிங். சிபி சார் கிட்ட வந்து லோயர் பேக் பெயினுக்காக ஒரு 4-5 மந்த்ஸாக ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்கோம். சார் வந்து எதுவும் நான் முன்னாடி 2 or 3 டாக்டர்ஸ் கன்சல்ட் பண்ணியிருக்கேன். அவங்கெல்லாம் ஃபிசியோதெரப்பி, டெம்பரரி ரிலீஃப், இன்னோவேட்டிவ்லாம் சர்ஜரி போகணும் அப்படின்னு சொல்லி தான் சொன்னாங்க. அது கொஞ்சம் நமக்கு ஏஜ், நமக்கு ரெஸ்ட்ரிக்ஷன் வருமோன்ற ஃபியர்லாம் இருந்தது. அப்புறம் ஃபேமிலி ஃப்ரெண்ட் ஒருத்தங்க சஜஸ்ட் பண்ணி சார் கிட்ட வந்து பார்த்தோம். சார் வந்து எதுவுமே இன்வேசிவாக இல்லாமல் எக்ஸசைசஸ், பாஸ்டர் கரெக்ஷன், அந்த மாதிரி சிம்பிள் விஷயங்கள் சொல்லி கொடுத்தே வந்து இது கைட் பண்ணாங்க. நல்ல பெனிஃபிட்ஸ் இருக்கு. ஆல்மோஸ்ட் பெயின் வந்து ஆல்மோஸ்ட் நில் ஆயிடுச்சு. அது ரொம்ப பெனிஃபிட்டாக இருந்தது எங்களுக்கு. ப்ளஸ் சார் வந்து ஆல்வேஸ் பேஷண்ட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணி, நம்ம எவ்வளோ கொஸ்டின்ஸ் கேட்டாலும் ஒரு பொறுமையாக எக்ஸ்பிளைன் பண்ணி அதை புரிய வச்சு டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் மாதிரி சொல்லியும் அதுவும் நமக்கு இம்ப்ரூவ் பண்ணியிருக்கு. ஸோ ரொம்ப தேங்க்ஸ் ஃபார் த ட்ரீட்மெண்ட் சார். ஒய்ஃப்க்கும் ஷோல்டர் பெயின்காக அவங்களும் சார் கிட்ட தான் ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருந்தாங்க. அவங்களுக்கும் சிமிலர் இந்த மாதிரி ப்ரொசீஜர்ஸ், எக்ஸசைசஸ் வச்சு சார் வந்து மேக்ஸிமம் அவங்களுக்கும் ரெடியூஸ் பண்ணிட்டாங்க. போஸ்ட் டெலிவரிலாம் கொஞ்சம் அவங்களுக்கு மசில் இஷ்யூ, போன் இஷ்யூலாம் நிறைய இருந்தது. அதுவுமே இந்த மாதிரி மினிமம் மெடிக்கேஷனே இல்லை, ப்ளஸ் அதை இன்ஜெக்ட் பண்ணுறது, ட்ரக் கொடுக்கறது, இந்த கரண்ட் ட்ரீட்மெண்ட் அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லாமல் சிம்பிளாக இருந்தது வந்து எங்களுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்தது. ஓகே சார், தேங்க்யூ சார். எக்ஸசைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 மினிட்ஸ் தான் ஆகுங்க. மொத்தம் இதுக்கு ஒரு 4-5 செஷன்ஸ் தான் வந்திருக்கும். அதிலே சரியாயிடுச்சு. ஸோ இதை அப்படியே மெயின்டைன் பண்ணுற வரைக்கும் நமக்கு எந்த ப்ராப்ளமும் வராதுங்க. ஸோ எக்ஸசைஸ் மட்டும் கொஞ்சம் அந்த ஃபிசியோ ட்ரீட்மெண்ட் எதுவும் இல்லாமல் அது ரிலாக்ஸா இருக்க முடியுது சார். எவ்ரி மந்த் ஃபிசியோ வைக்கிற மாதிரி தான் இருந்தது சார். ஆனஸ்டா சார், ஒரு லாஸ்டா இதுக்கு முன்னாடி நான் போன டாக்டர் வந்து அவர் ஏஜ் எக்ஸ்ரேலாம் எடுத்து பார்த்துட்டு 1 or 2 years மேக்ஸிமம் உங்களுக்கு வந்து ரீஅலைன்மெண்ட்டுக்காக சர்ஜரி போகணும்னு சொல்லி சொன்னாங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு பழைய நார்மலா இருக்க மாதிரி இருக்காது. உங்களுக்கு நீங்க ஃபியூச்சர்ல வந்து கொஞ்சம் ரெஸ்ட்ரிக்ஷன், அது நம்ம கொஞ்சம் ஒரு ஃபியர் அந்த மாதிரி. இன்னொன்னு சார், நீங்க சொன்னதே இன்னும் 100% பண்ணியிருந்தா இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருக்கும். அவங்க டெய்லி பண்ணிடுவாங்க. நான் ஏதாவது நைட்டு வர லேட் ஆயிடுச்சுனாலும் 1 day நடுவு விட்டுருவேன். அது மாதிரி இப்ப இந்த மூவ்மெண்ட்ஸ் இதெல்லாம் சரியா பண்ண மாட்டேன் நான். அது இன்னும் 100% கரெக்டா பண்ணா இன்னும் கொஞ்சம் நமக்கு பெனிஃபிட் தெரியும். கண்டிப்பா. பட் பாருங்க, நமக்கு இத்தனை நாட்குள்ள பண்ணணும்னு அவசியம் இல்லைங்க. இனிமேல் கரெக்ட் பண்ணாலும் அது சின்ன சின்ன கரெக்ஷன்ஸ், வேற பெருசா தப்பு இருந்தது. இப்படி பண்ணதை விட இப்படி பண்ணா 100% எஃபிகசி இருக்கும். இதுனா 80% இருக்கும். வேற ஒன்றுமே இல்லைங்க. சரிங்க சார், பார்க்கலாங்க. நம்ம பாருங்க, ஃபுல்லாக ஃபாலோ பண்ணிட்டு ஏதாவது டவுட்னா எனி டைம் கால் பண்ணுங்க.